இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆலவள்ளி கிழங்கு வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து 2 கட் பண்ணி குக்கரில் உப்பு போட்டு நல்லா அவிச்சிட்டோம்னா அவ்வளோதான், ஆலவள்ளி கிழங்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு மாங்காய் இருந்துச்சு. அந்த மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு கொஞ்சமாக வந்து மிளகாப்பொடி போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள். ஐயோ அப்பா, சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஈவினிங் பிள்ளைங்களுக்கு காஃபி டீ எப்போவுமே அது மாதிரி கொடுக்காம, சரி இன்றைக்கி நம்ம சாத்துக்குடி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ சாத்துக்குடி ஜூஸ் போடலான்ட்டு சாத்துக்குடி வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு அந்த கிளாஸில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே காலைல எந்திரிச்சதும் ரொம்ப டயர்டாக சோர்வாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல பொட்டாசியம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்க சாப்பாடை வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப டயர்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இளநீ, சக்கரவள்ளி கிழங்கு, ஆலவள்ளி கிழங்கு, அப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி ஃபுட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கலாம். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.